ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம். நாம் இன்றைக்கி சுவையான மீன் குழம்பு வைக்க போகிறோம். இது சீலா மீன் குழம்பு. சரிங்களா? முதல்ல நாம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு, அதாவது என்னடா மீன் குழம்பு மீனாக போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. டைம் கிடைக்கும் போது தான் பண்ணுவேன். திங்கள் செவ்வாயெல்லாம் சாப்பிட முடியாது. அதனால் புதன்கிழமை மட்டும்தான் செய்வேன். முதல்ல நாம் கடுகு போட்டோம். இப்போ வெந்தயம் போட்டாச்சு. போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு மொத்தமாக நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். மீன் குழம்புக்கு நிறைய பேர் கரைச்சிட்டு செய்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கரைச்சிட்டு செய்ய மாட்டேன். இந்த மாதிரி வதக்கி தான் செய்வோம். நான் வதக்கி தான் செய்வேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நாம் தக்காளி போட்டுக்கலாம். சரிங்களா? 2 நல்ல பெரிய வெங்காயம் 2. இப்போ தக்காளி அதே மாதிரி 2 பெரிய தக்காளியை போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது நல்லா மசியணும். தக்காளி தெரியவே கூடாது. எப்பயுமே குழம்புல மாவை கரைச்சி ஊற்றுறது, அதை கரைச்சி ஊற்றுறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க மீன் குழம்புல. ஏன்னா அது வயிற்றுக்கு உபாதையை உண்டுவாக்கும். இது வெறும் வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உப்பு ஒரு 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன் வெங்காயம் தக்காளி நிறைய சேர்க்குறோம்னா அந்த திக்னஸ் கொடுக்கும். சரிங்களா? வேறு எதுவும் பவுடர்லாம் நான் போட மாட்டேன். மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு கல் உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் உப்பு போட்டோன்னே அந்த காய் நல்லா வதங்கி போயிடும். இந்த பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க, கடையில் வாங்கினது கிடையாது. மல்லியும் தனியாகவும் அரைச்சிருக்கோம். சரிங்களா? இது நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நம்ம ஏன் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நம்ம புளியை கரைச்சி ஊற்றுறோம்னா பச்சை வாசனை போயிடும். அதுக்காக தான். இந்த மாதிரி தக்காளி 1 2 தெரிஞ்சால் கூட நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கி கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம புளி ஊற வச்சுருக்கோம். ஏற்கனவே புளி ஊற வச்சுருக்கேன் நான். ஒரு நெல்லிக்காய் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, ஒரு கொட்டை புளின்னு சொல்லுவாங்க. நான் அதில் 3 பங்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். இதை நல்லா வடித்து ஊற்றிக்கோங்க. நல்லா 2 தண்ணியில் கரைச்சி ஊற்றுங்க. ஏன்னா வேஸ்ட் பண்ண வேணாம்ல புளி, அதுக்காக தான். புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டு இதுக்கடுத்து தேவையான தண்ணி ஊற்றணுங்க. மீன் குழம்புக்கு வாசம் கொடுக்குறதே வெந்தயம் தாங்க. உண்மையாகவே மீன் குழம்பு மீனை போட முன்னாடியே நீங்கள் வெந்தயம் கடுகு போட்டு பொரிச்சிங்கனாலே வாசனை வந்துடும். அதனால் மீன் குழம்புக்கு ஸ்பெஷலே வெந்தயம் தான். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அதாவது அந்த மீன் வேகணும். சரிங்களா? அதுக்குன்னு நாம் மீனை போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டோம்னா முள் தனியாக மீன் தனியாக போயிடும். அதனால் நாம் என்ன பண்ணோம், மீனை போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வரணும். ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் போட்டு இது கொதி வரணும். பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் திக்னஸ் ஆகணும். இப்போ ஒரு தட்டை போட்டு நாம் மூடி வச்சுருவோம். சரிங்களா? இது ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும். ஃபுல்லில் வச்சுருங்க ஸ்டவ்வை. நல்லா தரன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ கொதித்த உடனேயே நல்லா மசாலாலாம் எங்கேனா ஒட்டியிருக்கான்னு பார்த்து நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கும்போதே நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல அந்த மீனை போட்டு எடுத்துருங்க. 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ அந்த மீனை போடலாம். இது நான் சண்டே வாங்கின மீன் தான். ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுறேன். எப்போயுமே வாங்கினோன்னே செஞ்சுருவேன். 2 மீன் வாங்கினோம் அன்றைக்கி. சுதும்பு மீன், இந்த மீனும். சரி, வீணாக்கக்கூடாது, சாப்பிடவும் மாட்டாங்களேன்னு சொல்லி தான் இதை எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி அதை செஞ்சேன் புதன்கிழமைன்னு. பாருங்கள், மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஏன்னா பயப்படுவேன் கெட்டு போயிருமோ, ஸ்மெல் வருமோன்னு. இப்போ நம்ம மீனை போட்டோன்னே அந்த குண்டு கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பட்டை கரண்டியில் அப்படி ஒரு சுற்றி விடுங்க. கிண்டலாம் கூடாது. மீனை போட்டதுக்கப்புறம் கிண்டுனீங்கன்னா உடஞ்சி போயிடும். எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி சும்மா இப்படி மீனை மசாலா அந்த தண்ணிக்குள்ளே அமுக்கி வச்சுட்டு திருப்பி மூடி போட்டுருங்க. மூடி போட்டாலும் ஓகே, போடலைனாலும் ஓகே. இது நீங்கள் போட்டிங்கன்னா 2 செகண்டில் கொதிச்சிடும் டக்குன்னு. ஏன்னா அந்த ஆவி வெளியே போகாமல் இருந்தால் உள்ளே கொதிச்சிடும். அதுக்காக தான் மீனை போட்டும் கொதித்தோடனே ஒரு 2 சுற்றி விடுங்க. அந்த பாருங்கள், மீன் முழுசாக இருக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2 செகண்ட் 3 செகண்டு போதும். ஏன்னா மீன் சாஃப்டாக இருக்கா, வெந்துடும் டக்குன்னு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சி.
சுவையான மீன் குழம்பு. கரைச்சி வச்சாலும் இதை வதக்கி வச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இட்லிக்கு தொட்டுக்கலாம், சாப்பாடுக்கு தொட்டுக்கலாம். நான் இப்போ உள்ளே வச்சு ஃப்ரீசரில் வச்சதுனால எனக்கு ஆஃபீஸ் கொண்டு போக வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு சாப்பிட வாங்க. பாய்.